Hello guys, welcome to Ticket Talkies. And இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா ஆயிலே இல்லாம நம்ம கிட்ஸ்க்கு ஒரு லஞ்ச் பண்ண முடியுமா அப்படினா கண்டிப்பா முடியும். அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஹெல்தியான லஞ்ச் தான் இது. அது மட்டும் இல்லாம நான் டோக்கியோக்கு கார்டனிங் எப்படி பண்ணனும் அப்படின்ற சொல்லி கொடுத்திருக்கேன். சோ டோக்கியோ வந்துட்டு மின்ட் செடியை சூப்பரா வச்சிருக்கா. சோ அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Without oil, kids lunch idea பாத்துலாமா? First அதுக்கு ஒரு panல broccoli நல்லா saute பண்ணிக்கலாம். First broccoli போடுறதுனால கொஞ்சம் நல்லா saute பண்ணிக்கிட்டே இருக்கலாம் திஞ்சு போகாம இருக்கிறதுக்காக. And then நம்ம வந்துட்டு cabbage add பண்ண போறோம். White or இது எது வேணாலும் ஓகே தான். Cabbageல இருந்து கொஞ்சம் வாட்டர் வெளிய வரதுனால broccoli and cabbage ரெண்டுமே வந்துட்டு திஞ்சு போகாம நல்லா saute ஆயிடும். And இது கூடவே நம்ம capsicum போட போறோம். Again capsicumல இருந்து கொஞ்சம் வாட்டர் வரும். சோ அதுலயே வந்துட்டு நல்லா குக் ஆயிடும். And அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி மஷ்ரூம்ஸை சாட்டே பண்ணி வச்சுருந்தேன் எங்களுக்காக. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா இப்போ டைரெக்டாக மஷ்ரூமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் வாட்டர் அவுட் வரதுனால ஆயிலே இல்லாமல் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடும். ஃபைனலாக நம்ம மில்லட் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலரை விட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மில்லட் குக் பண்ணும்போதே நான் சீரகம் ஆட் பண்ணி தான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ தட் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செடி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேஸ்ட் எல்லாம் தூக்கி போடலாமா? பூச்சி கறியா தண்ணி ஊற்றலாமா அதில்? பண்ணிக்கோ. சரி வரலையா நமக்கு குளிக்கா? அம்மா வச்சிருக்கேன் பாரு. இந்த மாதிரி வைக்கணும். நீ வைக்கிறியா? சரி நல்ல ஸ்ட்ராங்கா வையா. அந்த மாதிரி வை. அந்த மாதிரியா? ஓகே நான் எடுத்துக்கறேன். பண்ணிட்டேன். அந்த மாதிரி வைக்கிறியா? அந்த மாதிரி வைக்கிறேன் நீ. பண்ணனும்ல. பண்ணிட்டு செடி லாய்க்கணும். நீதா செடி கேடு வரும். வா இவ்வளவு இங்க வா, செடி தரேன் வா. இங்க பிளேஸ் இருக்கே வெய்யே. நல்ல ஸ்ட்ராங்கா வெய்யே. நல்ல ஸ்ட்ராங்கா வெய்யணுமா? ஓகே. வாவ் அம்மா இது இப்படி போடுமா? அப்படி போனா வரும். செடி போட்டுடுமா? தண்ணி ஊத்தலாம்.
டான்ஸ் ஆடுதா? நீ தண்ணி கொடுத்தப்போ அது ஹாப்பி ஆகிட்டு டான்ஸ் ஆடுதா? Save green. Save green. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, நானும் நிற்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு சாப்பிட்றதே கிடையாது. பட் இப்போ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதே தப்பு. இதில் டோக்கிக்கு வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஸோ நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அவளுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்றதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடாமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் ஃபீல் கூட வந்துடும். பட் டோக்கிக்கு வந்துட்டு என்ன வாங்கலாம்னு யோசிக்கும் போது அவள் எப்போவுமே வாங்குற அவளோட ஃபேவரட் கடையில் வந்துட்டு இருக்கிற ராகி லட்டு அண்ட் தேங்காய் பஃபி அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஸ்டாக்கு. அதனால ஜெப்டோவில் டேட் பைட்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் நினச்சோம் டோக்கிக்கு வந்துட்டு டேட்ஸ் ரொம்பவே பிடிக்கும், சும்மா சாப்பிடுவா. ரீசெண்டாக கூட நைட்டில் சாப்பிட்டு பல்வலியே வந்துடுச்சு அவளுக்கு. பட் அதை பிடிக்கும்னு நினச்சி நம்ம வாங்கினோம். ஆனால் அது அவளுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்களே பார்ப்பீங்க. நாங்கள் வாங்கினது ஃபார்ம்லியோட டேட் பைட்ஸு. இல்லை ஆரஞ்ச், கொக்கோ, பிஸ்ஸாஸ், ஆல்மண்ட் அண்ட் டேட்ஸு, கேஷ்யூஸு, ஹனி, கீ போட்டிருக்காங்க. பட் இதில் வந்துட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுனால டேட்ஸோட ஃப்ளேவர் போயிடுச்சு. அதனால டோக்கி வந்துட்டு மேக்ஸிமம் சாப்பிடல. சும்மா வாங்கின உடனே எக்ஸைட்டில் கொஞ்சம் கடிச்சா சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னால், டு பி ஹானஸ்ட் சொல்லணுன்னா அவளுக்கு இது வந்துட்டு பிடிக்கல. ஆனால் இது நோ ஆடட் சுகர் தான். ஸோ எப்பயாச்சும் நம்ம ஸ்நாக்ஸாக வந்துட்டு கொடுக்கலாம், பிடிச்ச குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் 300 rupeesக்கு வர்த்தான் கேட்டால் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். மேபி டப்பா எல்லாமே சேர்த்து பேக்கிங்க்கு எல்லாமே சேர்த்து 300 rupees இருக்கலாம். பட் ஓகே தான் எப்பயாச்சும் நம்ம ஸ்நாக்ஸாக வாங்கி சாப்பிட்றது. டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா இப்போ ஏன் அதிகமாக வீடியோவே போடலன்னா நீங்களே பார்ப்பீங்க ஏன் அப்படின்றது. இப்படி தான் இப்போ டோக்கி நிறைய டாய்ஸ் வச்சு விளையாடி ஃபுல்லாக வந்துட்டு என்னை எங்கேஜாக வச்சுருக்கா. அவள் கூட விளையாடணும் அண்ட் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். இதுவே எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இதான் மெயின் ரீசன். வாயில் வடை சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன்ஸ் த பெஸ்ட் வேல எப்படி நம்ம டெய்லி வீடியோஸ் போட முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.